தமிழ்நாட்டில் தற்போது நடந்துட்டு இருக்க தொடர் கொலைகளுக்கான காரணங்கள் என்ன? அபின் குட்கா புகையிலை அப்படிங்கிறது சாதாரணமா எல்லா பெட்டி கடையிலும் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கிடைக்குது. வணக்கம், நான் உங்கள் ஆர்கே. உங்கள் மனதின் எண்ணங்கள் எனது வார்த்தையின் வாயிலாக. தமிழ்நாட்டுல சில ஆண்டு காலமா கொலைகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா நடந்து வருது. அதுலயும் சாதி ரீதியான கொலைகள், முன் விரோத கொலைகள், ஆவண கொலை அப்படின்னு சொல்லி தொடர் கொலைகள் நடந்துகிட்டே வருது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல நெல்லை, தூத்துக்குடியில சாதி ரீதியான கொலைகள் தினசரி நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சென்னையில பகுஜன் சமாஜோட கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில ஆரம்பிச்சு, அடுத்தபடியா திசைமலை பக்கத்துல ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கொலையில, அதுக்கு அடுத்தபடியா நெல்லையில தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு நபர், அதற்கு அடுத்தபடியா நெல்லையில நீதிமன்ற வாசல்ல வச்சு மாயாண்டி அப்படிங்கிற ஒரு நபர், நேற்று கோயம்புத்தூர் பக்கத்துல அடுத்தடுத்து 2 கொலைகள் நடந்திருக்கு. சென்னையை சேர்ந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வருடம் ஜூலை மாதம் கொலை செய்யப்பட்டார். எதுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத போலீஸ் 5000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதிவேகமான வளர்ச்சி, சமுதாயத்திலையும் சரி அவங்க தொழிலையும் சரி ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்கும் 2015 இப்ப கொலை பண்ணவங்களுக்கும் மோட்டிவ் இருந்துச்சு. அதனால முன்பகை காரணமா அவங்கள தீர்த்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல அந்த குற்றத்தில் ஈடுபட்டதுல 28 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 30 பேர்ல 2 பேர் தலைமறைவா இருக்காங்க அப்படின்னும் போலீஸ் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளைங்கிற கிராமத்துல ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவர் தோட்டத்திலேயே உடல் கரிய நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த கொலைக்கான காரணங்கள் இன்றளவும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதை சிபிசிஐடிக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். அதற்கு அடுத்தபடியா நெல்லையை சேர்ந்த தீபக் ராஜா, அதாவது தீபக் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படும் தீபக் ராஜா, நெல்லையில பட்டப்பகல்ல வைரமாளிகை அப்படிங்கிற ஹோட்டல் முன்னாடி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். அவரு கொலை எதற்காக நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதிய மோதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெல்லையில அடுத்தபடியா நீதிமன்ற வாசல்ல வச்சு மாயாண்டி அப்படிங்கிற நபர் கொலை செய்யப்பட்டார். அது எதுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் ஒரு சாதிய மோதல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது நெல்லை, தூத்துக்குடியை பொறுத்தவரை ஜாதிய மோதல்ங்கிறது ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஆவண கொலை அப்படிங்கிறது எதுக்காக நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பெண் அவங்க சமுதாயத்தில் அல்லாத ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்ய நினைக்கும் போதுதான் இந்த சாதிய கொலைலாம் நடக்கு. நம்ம பகுதியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆளை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க. அந்த விருப்பத்துக்கு மாறாக ஒரு திருமணம் அடுத்த சமுதாயத்தை சேர்ந்து திருமணம் நடக்கும் பொழுது இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்குது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாயிட்டு. ஆனா இன்றளவும் நம்ம நெல்லை, தூத்துக்குடி மக்களால அந்த மாதிரி சாதிய கலப்பு திருமணங்களை ஏத்துக்கிற முடியல. அது ஏத்துக்கிற மனப்பக்குவங்கள் வர்ற அன்னைக்கு இந்த மாதிரி சாதிய கொலைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியா இந்த மாதிரி கொலைகள் அதிகமா நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொலைகள் நேரடியா யாரையும் பண்றது இல்லை. அதற்குன்னு ஒரு கூலிப்படை அமைச்சு அப்படிதான் கொலைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்த கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கு தவறியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா, அபின், குட்கா புகையிலை அப்படிங்கிறது சாதாரணமா எல்லா பெட்டி கடையிலும் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கிடைக்குது. அந்த போதைப் பொருட்களை இன்னைக்கு சிறுவர் முதல் இளைஞர்கள் வரை சாதாரணமா பயன்படுத்துற அளவுக்கு அது நடைமுறைக்கு வந்துட்டு எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துற சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களோட சிந்திக்கும் திறன் குறைஞ்சிருது. அவங்க சுயநினைவே இல்லாம இருக்க நேரத்துல அவங்கள இந்த மாதிரி தவறான ஒரு செயல்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொலைகள், இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்கள தப்பான இதுக்கு பயன்படுத்துறதுக்கு யோசிக்காம செய்யறாங்க. கொலை, கொள்ளை, பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ந்து அதுல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வழங்கினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், இந்த கொலைகளுக்கோ பாலியல் வன்கொடுமைக்கோ ஒரு சிறப்பு சட்டம் ஒண்ணு பாஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்க்காங்க. இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே சுலபமா எல்லார் கைக்கும் கிடைக்கிற அளவுக்கு ஆனதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம். தினக்கூலியா இருக்கவங்கள 75% பேர் இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்றாங்க. இது பயன்படுத்துறதுனால நிறைய குடும்பங்களுக்கு அவங்க வேலை செய்யற காசு அவங்க வீட்டுக்கு போறதில்லை. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் நம்ம நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அந்த போதைப் பொருட்கள் எதுவுமே வராம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம். நன்றி.